தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி, நெல்லையில் கேரளாவிலிருந்து கொட்டப்பட்ட மருத்துவ கழிவுகளை கேரள அரசை அகற்ற பசுமை தீர்ப்பாணையம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. நெல்லையில் கேரளாவிலிருந்து கொட்டப்பட்ட மருத்துவ கழிவுகளை கேரள அரசை அகற்ற பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். நெல்லையில் கேரளாவிலிருந்து கொட்டப்பட்ட மருத்துவ கழிவுகளை கேரள அரசை அகற்ற வேண்டும் என பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. நெல்லையில் கேரளாவிலிருந்து கொட்டப்பட்ட மருத்துவ கழிவுகள் கேரள அரசை அகற்ற வேண்டும் என பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. நெல்லையில் கேரளாவிலிருந்து கொட்டப்பட்ட மருத்துவ கழிவுகளை கேரள அரசை அகற்ற வேண்டும் என பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. மருத்துவ கழிவுகளை அகற்ற கேரள அரசுக்கு 3 நாட்கள் கெடு விதித்து பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. நெல்லையில் கேரள மருத்துவ கழிவுகள் கொட்டுவது தொடர்கதையாகி இருந்து வந்த நிலையில் இன்று மதியம் தடவியல் துறை ஆய்வு மேற்கொண்ட நிலையில் தற்போது கேரள அரசே அந்த கழிவுகளை அகற்ற வேண்டும் என பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. மருத்துவ கழிவுகளை 3 நாட்களுக்குள் அகற்ற வேண்டும் என பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்த மருத்துவ கழிவுகளை அகற்ற கேரள அரசுக்கு 3 நாட்கள் கெடு வழங்கியும் பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது குறித்த மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஆல்வின் இணைப்பில் உள்ளார். ஆல்வின், இது தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன, பதிவு பண்ணுங்க. திருநெல்வேலி மாவட்டம் கல்லூர் அருகே கேரள மாநிலத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட மருத்துவ கழிவுகள் இதர கழிவுகள் கொட்டப்பட்ட விவகாரம் தொடர்பாக செய்தித்தாள்களில் வெளியான செய்திகளினுடைய அடிப்படையில் தேசிய பசுமை தீர்ப்பாயம் தாமாக முன்வந்து சுமோட்டோ என்ற வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டது. அந்த வழக்கினுடைய அடிப்படையில இன்றைய தினம் 3 உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறது. குறிப்பாக கேரள மாநில அரசுக்கு இந்த பயோமெடிக்கல் வேஸ்டேஜ் இங்கு கொண்டு வந்து கொட்டப்பட்ட விவகாரத்தில் அந்த கழிவுகளை உடனடியாக அப்புறப்படுத்த தேவையான நடவடிக்கைகளை கேரள மாநில அரசை மேற்கொள்ள வேண்டும் என்ற உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அதனுடைய அடிப்படையில் இன்னும் வருகின்ற 3 தினங்களுக்குள் இந்த கல்லூர் பகுதியில் கொட்டப்பட்ட கேரள மருத்துவ கழிவுகள் இங்கிருந்து அப்புறப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை கேரள மாநில அரசு மேற்கொள்ளும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே இந்த மருத்துவ கழிவு கொட்டப்பட்ட விவகாரத்தில் 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தேசிய பசுமை தீர்ப்பாயத்தினுடைய உத்தரவினுடைய அடிப்படையிலும் இந்த மருத்துவ கழிவுகள் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தினுடைய வழிகாட்டுதல் படி கேரள மாநில அதிகாரிகள் இந்த கழிவுகளை நடவடிக்கைகளை விரைவில் மேற்கொள்வார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கான நடவடிக்கைகளை திருநெல்வேலி மாவட்ட நிர்வாகம் கேரள மாநில அரசோடு இணைந்து செய்யும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. விரைவில் மேய்ச்சல் புறம்போக்கு நிலத்தில் கொட்டப்பட்ட இந்த மருத்துவ கழிவுகள் அனைத்தும் அப்புறப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் 3 நாட்களுக்குள் அப்புறப்படுத்துவதற்கு தேசிய பசுமை தீர்ப்பாயம் கெடு விதித்திருக்கிறது. விரைவில் அந்த மருத்துவ கழிவுகள் அப்புறப்படுத்தப்படும் என்றும் நாம் எதிர்பார்க்கலாம். கேரளாவிலிருந்து நெல்லையில் கொட்டப்பட்ட மருத்துவ கழிவுகளை கேரள அரசை அகற்ற பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது குறித்த விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஆல்வின்.